அன்பார்ந்தவர்களே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து திருத்துதரான புனித மத்தேயு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இவரின் பெருவிழா வழியாக இன்று ஆண்டவர் இயேசு நமது பார்வையை மாற்ற ஒரு அழைப்பு விடுக்கிறார். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மை யாரை அல்ல, பாவிகளே நான் தேடி வந்தேன் என்று அவர் சொல்வதின் அர்த்தம் தான் என்ன? ஏன் இவர் பார்வையை மாற்ற இன்று கற்றுத்தருகிறார் என்பதை வார்த்தை மூலம் பயணம் செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னங்க, பார்வையை மாத்தணும்னு ஏன் கடவுள் சொல்லுகிறார் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னை பின்பற்றி வா என்று இன்று மத்தேயு அவர் அழைத்த பொழுது தனக்கென இருந்த சுகபோகங்களை, பணம், ஊதியம் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். எதை பற்றியும் அவர் யோசிக்கவில்லை. இந்த மத்தேயுக்கு 3 சிறப்பான பண்புகளை இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. 1, பொழுதிலே அனைத்தையும் தூக்கி எறியக்கூடிய துணிவு அவரிடம் இருந்தது. 2, தன்னை சரணாகதியாக ஒப்புவிக்கும் மனநிலை அவரிடம் இருந்தது. 3, எதிர்காலத்தை பற்றிய பயமற்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. இந்த 3 பண்புகளை வைத்துத்தான் அவர் முழுமையாக இயேசுவை பின்பற்றி இருக்கக்கூடும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் அன்று இந்த யூத மக்களும் சரி, இஸ்ரேல் மக்களும் சரி, அவரை பார்த்த பார்வைகள் வேறாக இருக்கிறது. ஆம், மத்தேயு மக்கள் பார்த்த பார்வை எப்படி இருந்தது என்றால், ஒரு வரி வசூலிப்பவனாக, பாவியாக, தங்களை ஒடுக்கிய ரோம இனத்தவருக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு சேவகனாக, பணத்தாசையினால் சொந்த இனத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய துரோகியாக இந்த மத்தேயு அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பார்வை வேறாக இருக்கிறது. அதனால் தான் பார்வையை மாற்றுங்கள் என்று அவர் இந்த பெருவிழாவில் நம்மை அழைக்கிறார். இயேசு மட்டும் இவரை தன்னுடைய திருத்தூதராக பார்க்கிறார். எதிர்காலத்தில் எப்படி மாறுவார் என்பதை சிந்தித்துத்தான் இந்த மத்தேயு அவர் அழைத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. எசாயா புத்தகம் 43:4 சொல்லுவது போல, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூர்ந்துள்ளேன் என்று சொல்லுகிறார். பொதுவாகவே ஒரு மக்கள் கூட்டம் சென்று கொண்டிருந்ததாம். அங்கு ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஒரு சிற்பி இருக்கிறார். அனைவருமே அதை பாறையாக பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சிற்பி அந்த பாறைக்குள் ஒளிந்திருந்த சிற்பத்தை பார்க்கிறார். இப்படி பார்வைகள் பலவிதமாக, அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு விதமாகத்தான் இந்த மண்ணுலைகள் இருக்கிறது. அதனால் தான் நமது பார்வையை மாற்றி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே. மத்தேயு 18:4 சொல்லுவது போல, சிறியோரில் ஒருவர் கூட அழிவுறாதவாறு வானக தந்தையின் விருப்பம் அன்று என்று சொல்கிறார். உலகில் வாழும் நாம் அனைவருமே அவருக்கு முக்கியமானவர்கள், நெருக்கமானவர்களாக இருக்கிறார். அனைவருக்குமே அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே. திருப்பாடல் 33:13-15 சொல்லுகிறது, வானி நின்று ஆண்டவர் பார்க்கிறார், உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகிறார், நம் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. 2 குறிப்பேடு 16:9 போல, உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. இப்படி அவரது பார்வை முழுமையாக நம்மை உற்று நோக்கி நம்மில் மாற்றங்களை காண அவர் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்துல யாரையெல்லாம் பாவி, யாரெல்லாம் கீழ்த்தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் யாரும் தேவையில்லை, ஒதுக்கி என்கிட்ட பணம் இருக்கு அது போதும் சொல்லி உயர்ந்து நிற்கிறீர்களா? அதை அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து உன் பார்வையை மாற்றிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர் எல்லோருமே பார்க்கின்ற பார்வையில் தான் குறைபாடு இருக்கிறது. அந்த பார்வையை மாற்றுகிற பொழுது அனைவரும் அவரது பிள்ளைகள் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே. 1 சாமுவேல் 16:7 சொல்லுவது போல, மனிதன் மனிதனின் முகத்தை பார்க்கிறான், இறைவனோ அகத்தை பார்க்கிறார். ஜஸ்ட் வெறிய அவங்க முகத்தை பார்க்கிறத விட அகத்தை பார்த்து மாறுவோம். கடவுளின் பார்வையில் நாம் நல்லதையே செய்வோம், அவரது பார்வையில் மிகுந்த மதிப்புள்ளவர்களாக மாறுவோம். எப்படி பாவி நினைச்ச இந்த மத்தேயு
ஆண்டவரின் பார்வையில் மதிப்புள்ளவனாக மாறியது போல, பாவி என்று எண்ணப்பட்ட சக்கேயு ஆண்டவரின் பார்வையில் மதிப்புமிக்கவனாக மாறியது போல, நாமும் நமது வாழ்க்கையில் பார்வையை மாற்றி நல் மதிப்பை இறைவனிடம் பெறுவோம் அன்பார்ந்தவர்களே. அதனால சொல்லுவாங்க இல்லையா, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே இறைவன் தேடி வந்திருக்கிறார். Don't judge a book by cover bro. வாழ்க்கையில வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏனென்றால் வாழ்க்கை அழகானது, அபூர்வமானது. நமது பார்வையை மாற்றுவோம், ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று ஆண்டவர் இயேசு மத்தேயின் வாழ்விலிருந்து அவரை முழுமையாக பார்வையை மாற்றி ஆசீர்வாதத்திலே அவரை அழைத்து நேர்மையுள்ளவர்களாக உருவெடுத்தது போல, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை பார்க்கின்ற பார்வைகளை மாற்றி ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.